புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். திண்டுக்கல் அப்படின்னு சொன்னீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம திண்டுக்கல் பூட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். சாதாரண பூட்டுக்கும் திண்டுக்கல் பூட்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த திண்டுக்கல் பூட்டு எந்த வருடத்துல இருந்து இங்க தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த குடிசை தொழில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு இந்த குடிசை தொழிலோட நிலை என்ன அப்படிங்கறத முழுமையா இந்த இதுல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன அழகர் தெரியறான்னு பாக்குறீங்க. அழகர் கோயில்ல இருந்து, மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து, நம்ம சிதம்பரம் கோயிலா இருக்கட்டும், பழனி முருகன் கோயிலா இருக்கட்டும், திருப்பதி ஏழுமலையான் கோயிலா இருக்கட்டும், இப்படி உலகம் முழுவதும் இருக்க கோயில்கள்ல இன்னும் திண்டுக்கல் பூட்டு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த திண்டுக்கல் பூட்டோ செய்யறவங்க இந்த திண்டுக்கல் பூட்டோட நிலை தற்போது எப்படி இருக்கு அப்படிங்கிற வாங்க விரிவா பார்ப்போம். திண்டுக்கல் பூட்டு தொழில் 400 ஆண்டுகள் பழமையான பின்னணியை கொண்டது. இந்த தொழில் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த திண்டுக்கல் பகுதியில நல்லாம்பட்டியா இருக்கட்டும், பாறைப்பட்டியா இருக்கட்டும், நாகல் நகர் பகுதியா இருக்கட்டும், இந்த திண்டுக்கலை சுத்தி குடிசை தொழிலாவே பொதுமக்கள் செய்ய தொடங்கிட்டாங்க இந்த பூட்டு தொழில. இந்த பூட்டை எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கைகளாலேயே அந்த இரும்பை வடிவமைக்கிறதுல இருந்து முழுமையாக கைகளாலேயே இந்த பூட்டுகளை செய்யறாங்க. இந்த பூட்டுக்கு அப்படின்னு சொன்னா 1958 தமிழ்நாடு பூட்டு தொழிலாளர்கள் தொழில் சங்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு 2015 இந்த திண்டுக்கல் பூட்டுக்கு புவிசார் குறியீடானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்ட பிறகும் பெரிய அளவிலான மெக்கானிசம் எதுவும் பயன்படுத்தல. இப்ப வரைக்கும் இவங்களோட பூட்டு எல்லாமே கைகளால தயாரிக்கப்படுகிறதா. அது ஒவ்வொரு பூட்டுக்கும் இருக்கிற சாவிகள் வித்தியாசமான சாவிகள். இது எல்லாமே கைகளாலேயே தயாரிக்கிறாங்க. வித்தியாசமான சாவிகள். சில பூட்டுகளுக்கு ஒரு சாவி பூட்டுறதுக்கும் ஒரு சாவி திறக்கிறதுக்கும் அந்த மாதிரி இருக்கும். 3 இன்ச்சில இருந்து 3 அடி அப்படிங்கிற உயரம் வரைக்கும் இந்த பூட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. முதல்ல இந்த மாங்காய் பூட்டுங்கிறது ஃபேமஸா இருந்தது இந்த திண்டுக்கல்ல. அதுக்கப்புறம் இந்த மேஜை பூட்டுகள், அதோட வீட்டுல டோர்ல மாற்ற பூட்டுகள், அதெல்லாம் இப்ப இங்க குடிசை தொழிலாவே இன்னைக்கு பகுதி மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் பூட்டுல பல ரகசியங்களை உள்ளடக்கி இருக்காங்க. திருடர்கள் எளிதில் இந்த திண்டுக்கல் பூட்டை திறக்கக்கூடாதுன்னு பல விதமான புதுமைகளை, தொழில்நுட்பத்தை இதுல வச்சிருக்காங்க. ஒரு சில பூட்டுகளை யாராவது வேற சாவிகளையோ வேற ஏதோ வச்சு திறக்கணும்னு முயற்சி செஞ்சாங்கன்னா அது அலாரம் அடிக்கும். அந்த மாதிரியான ஒரு முறைகளை இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கடை நடத்தி வர்ற உரிமையாளர் தனக்கிட்ட மெயினான சாவியை வச்சுக்கிட்டு கீழே வேலை பார்க்கறவங்ககிட்ட 2 பேர்கிட்ட அவங்களோட சப்சாவி அது கொடுத்துடலாம். அந்த சப்சாவி வச்சிருக்க நபர் அவர் வச்சிருக்க சாவியை வச்சு திறந்துக்கலாம், பூட்டிக்கலாம். ஆனா இன்னொரு சப்சாவி இருக்கும், அதை இன்னொருத்தவர் வச்சிருப்பாரு. அவர் பூட்டினா இவரால் திறக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஓனர் வச்சிருக்க சாவியை வச்சு மீதி இருக்க 2 பேர் பூட்டின பூட்டையும் இந்த ஓனர் திறந்துடலாம். அப்படிங்கும் போது இதெல்லாம் நிறைய விஷயத்துல ரொம்ப பாதுகாப்பாக இந்த பூட்டுகள் தயாரிக்கிறாங்க. குறிப்பா மாங்காய் பூட்டுல சில வகைகள்லாம் இருக்கு. இப்போ நம்ம கையில பார்த்தோம்னா ஒரு 4 இன்ச்சு மாங்காய் பூட்டு இது இருக்கு. இதே மாதிரியான 6 கிலோ எடை கொண்ட பூட்டு தான் திருப்பதிக்கு நம்ம திண்டுக்கல்ல இருந்து தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம அழகர் கோயிலா இருக்கட்டும், மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், இங்க நம்ம திண்டுக்கல்ல இருக்க அபிராமி அம்மன் கோயிலா இருக்கட்டும், இன்னும் உலகம் முழுக்க பல கோயில்களுக்கு இந்த மாதிரியான இந்த மாங்காய் பூட்டுங்கிறத தான் இப்ப நம்ம தயாரிச்சு நம்ம திண்டுக்கல் தொழிலாளர்கள் கொடுத்துட்டு வர்றாங்க. இன்னும் இதுல பல விதமான புதுமைகள்லாம் செஞ்சிருக்காங்க. சில பூட்டுகள்ல சாவிகளை எந்த சைட்ல எப்படி நுழைச்சா அது திறக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பூட்டுகள் இங்க தயாரிச்சுட்டு வராங்க. திண்டுக்கல் பூட்டுல என்னென்ன ரகசியம் இருக்கு, திருடர்களை எப்படிலாம் ஈஸியா அவங்களை ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பூட்டு தயாரிச்சதை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த திண்டுக்கல் பூட்டு 2 இன்ச்சில இருந்து 36 இன்ச்சு வரைக்கும் நம்ம செய்யறாங்க. ஒரு 120 வகையான பூட்டோட சைஸே 120 வகையான சைஸ்ல இந்த பூட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. இது போக அந்த டோர்ல செய்யக்கூடிய பூட்டுகளும் இப்ப திண்டுக்கல்ல பிரபலமா அடைஞ்சிட்டு வருது. ஒரு 50 கிலோ இடையிலான பித்தளை பூட்டு, அந்த பூட்டை கூட நம்ம பார்க்கலாம். அந்த பூட்டு எப்படின்னா கோயிலுக்காகவே பிரத்யேகமா
ஸ்டேரிங்கோட, அதாவது பூட்டை வச்சு ஃபர்ஸ்ட் சாவியை வச்சு நம்ம அந்த பூட்டை வந்து லாக்கை திறக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேரிங்கை வந்து திருப்பணும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த லாக் வந்து ஓப்பனே ஆகும். இதெல்லாம் வந்து கோயில்களுக்காகவே பிரத்யேகமா நம்ம திண்டுக்கல் பகுதியிலிருந்து இங்க இருக்கிறவங்களே செஞ்சு நம்ம இப்போ எல்லா ஊர்களுக்கும், இப்போ அந்த பூட்டு கூட சென்னைக்கு வந்து செஞ்சு அனுப்பப்பட்ட பூட்டுகள். இதே மாதிரி ஒரு 50 தொழில்நுட்பம், இந்த பூட்டுகள்ல வந்து 50 விதமான தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்படுது. அதே போல வந்து ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு விஷயங்களை வந்து இந்த பூட்டு தயாரிப்புல வந்து ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பூட்டு வந்து தற்போது எதனால இதோட சேல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பூட்டை நம்ம பார்த்தோம்னா அதோட வெயிட், நம்ம லாஸ்டா பார்த்து இந்த பூட்டோட வெயிட்ல 1 கிலோ, ஒரு சின்ன பூட்டு 4 இன்ச்சு பூட்டோட வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 1 கிலோ. ஆனா இப்ப மலிவான பூட்டுகள் மிகவும் ரொம்ப காசு கம்மியா கொடுக்குறாங்க அப்படிங்கறனால வாங்குறோம். அதெல்லாம் வந்து எளிதில வந்து உடையக்கூடிய பூட்டுகளா இருக்கு. அதே மாதிரி சைனா பூட்டுகள் இப்ப அதிக அளவுல வருது. அதெல்லாம் வந்து எளிதில வந்து ஒரு ஆளால ஈஸியா உடைக்க முடியும். ஆனா நம்ம திண்டுக்கல் பூட்டோட வெயிட்டை பார்த்தாலே நம்மளால தூக்கவே முடியாது. அந்த பூட்டுகளை பூட்டப்படும் போது அது திருடர்களுக்கு வந்து எளிதா உடைக்க முடியாது. அதே மாதிரி நம்மளே அதை வந்து வேற சாவியை போட்டு திறக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து கண்டிப்பாக முடியவே முடியாது. இந்த மாதிரியான பூட்டுகள் அனைத்தும் ஒரு சின்ன இந்த மாதிரியான ஒரு தொழில் கூடத்துல தான் வந்து இப்ப தயாரிக்கப்பட்டு வருது. திண்டுக்கல் பூட்டு ரொம்ப பழமையான பூட்டு. அந்த காலத்துல இருந்து பல பேர் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு 1000க்கும் மேற்பட்டவர் செஞ்சுக்கிட்டு இருந்த நிலைமையில இன்னைக்கு ஒரு 100 பேர் இந்த தொழிலை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, ரொம்ப கம்மியா தான், 100க்கு கீழே தான் இந்த தொழிலை வந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த தொழில் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா 30 ரூபாய்க்கு கூட நம்ம சாதாரணமா ஒரு சைனா பூட்டோ இல்ல மலிவான பூட்டுகளோ வாங்க முடியும். ஆனா அந்த ரேட்டுக்கு நம்மளால வந்து திண்டுக்கல் பூட்டை கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பூட்டோட கனமும், ஒரு 3 இன்ச்சு பூட்டு எடுத்தா கூட அதோட கனமும் அதோட தரமும் வந்து திண்டுக்கலோட பேரை எடுத்து சொல்ற அளவுக்கு இருக்கு. அதனால இந்த பூட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த திண்டுக்கல் பூட்டு தயாரிக்கிற தொழிலாளர்கள் அனைவருமே வந்து கல்வி அறிவு இல்லை. அவங்களுக்கு வந்து தொழில் அறிவு தான் இருக்கு, கல்வி அறிவு இல்லை. அப்படிங்கும்போது இந்த பூட்டை அடுத்த ஜெனரேஷன், அதாவது இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, இப்போ இருக்க ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜில இருந்து பல டெக்னாலஜி வந்துருச்சு. இதன் மூலமா இந்த பூட்டோட தொழில்நுட்பத்தையும் இந்த பூட்டோட தரத்தையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த பூட்டானது வந்து மிகப்பெரிய அளவுல, உலக அளவுல பேசப்படக்கூடிய ஒரு பொருளா கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான தொழில்கூடங்கள் முதல் கட்டமா திண்டுக்கல் பகுதியிலே ஆரம்பிக்கலாம். இதற்கான இப்ப இருக்கிற ஒரு தொழிலாளர்கள் 50 பேரையும் இதுல பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பான முறையில திண்டுக்கல் பூட்டுல ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்ம வந்து ஏற்படுத்தலாம். ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் காளிராஜன்.